Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 91 part 1. ஓபன் பண்ணா நம்ம அர்மீனை அந்த யுமிரு அவளோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டால. சோ அதனால என்னாச்சுன்னா அர்மீனோட டைட்டானியமே இப்ப அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அலேக்கா ரெய்னரை புடிச்சு தூக்கிடுவான். எல்லாம் கத்திட்டு எப்படியாச்சும் அவனை தடுக்க போவாங்க. ஆனா வேலைக்கே ஆகல, தலைய ஒரே கவு. இத ரெய்னரோட அம்மா பார்த்துட்டு அப்படியே உடஞ்சு போயிருவாங்க. ரெய்னருக்கு இப்படி ஆயிருச்சேன்னு எனக்கு ஒண்ணு புரியல. மேல டவர்ல இருக்கவங்க பைனாகுலர் வழியா பார்த்துமே தம் கூண்டு தெரியறாங்களாமா. இவங்க மட்டும் எப்படி கேஷுவலா பாக்குறாங்க? சரி, இந்த மாதிரி டைம்ல லாஜிக் எதுக்கு பார்க்கணும்? மொத்தத்துல அவங்க பையனோட தலைய கவரத பார்த்துட்டு உடஞ்சிட்டாங்க. ரெய்னர் தான் கஷ்டப்பட்டு தாக பிடிச்சிட்டு இருந்தான். அவனையே தூக்கி போட்டு ஒரே அடி. அந்த இடமே அதிர ஆரம்பிச்சு புகமண்டலமாயிரும். அவன் தான் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்கான்ல. இந்த கோணி பைய காப்பாத்தன்னு குறுக்க போய் கண்ணா பின்னான்னு அடி வாங்கி தொங்கிட்டு இருப்பான். சுத்தி அத்தனை டைட்டனுமே கவரை காண்டி ரெடியா நின்றுட்டு இருக்குங்க. நல்ல வேலை ஒரு டைட்டன் கவ வரும். மிகாசா ஒரே போடா போட்டு கோணியை காப்பாத்திடுவான். சரி, கேப்டன் லெவி எங்க போனான்னு பார்த்தா அவனுமே சிக்கி சினாபினமா இருக்கான். ஆல்ரெடி அவன் பாடியை பஞ்சர் பண்ணி பத்த வச்ச பீடி மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் ஒரு இதுல சிக்கினதுனால ரத்தம் வாந்தி எடுத்துட்டு இருப்பான். அதே நேரம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ரெய்னர் சாகல. அந்த டைட்டனோட தலையை கவம் போதே பையன் எஜெக்ட் ஆகி வெளியில வந்துட்டான். ஜீன் தான் புடிச்சிட்டு இருப்பான்னு வைங்களேன். என்ன ஒரு பஞ்சாயத்துன்னா அவனோட ஓடிஎம் கியர் ஒர்க் ஆகல. சரி, ஜீனோடது ஒர்க் ஆனா அவனை காப்பாத்தி கொண்டு போய் சேஃபா ஒரு இடத்துல விட்டுலான்னு பார்த்தா அவனோடதும் ஒர்க் ஆகல. ஒத்த கையில தொங்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ரெய்னர் இருந்துட்டு என்னை விட்டுற ஜீனு, என்னால இன்னும் ஒரு டைம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், நான் ட்ரை பண்றேன்பா. ஜீனு பச்சை பச்சா திட்டுவான். மாறினா மட்டும் என்னடா பண்ணிட போற பைத்தியக்காரப்பா, இல்ல மறுபடியும் சிக்கி சின்னாபினமாக போற, இன்னும் நம்மளால ஜெயிக்க முடியும்னு நம்பிட்டு இருக்கியான்னு கேட்டா அதுக்கு சுத்தமா ஹோப்பே இல்ல. ஆனா கடைசி வரைக்கும் சண்டை போட்டு பாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. நம்ம எல்லாருமே ஸ்கவுட் ரெஜிமெண்ட் ஆளுங்க, நம்மளுக்கு எப்ப குவிட் பண்ணணும்னே தெரியாதராக்கன்னா ஒரு கை பாத்திரலான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் அங்க கோனியை இன்னும் மிகாசா காப்பாத்தல போல. டைட்டன்ஸுங்க வந்து அவனை கவ வரும்போது இவ குறுக்க வந்து அட்டாக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். என்ன அட் டைம்ல ஏதாச்சும் ஒன்னதான பண்ண முடியும்? லெவியுமே இப்ப பாத்தீங்கன்னா களத்துல இறங்கிட்டான். ஆனா என்ன ஒரு பஞ்சாயத்தாச்சுன்னா அவன் காலை ஆமா மாதிரி இருந்த டைட்டன் ஒண்ணு கவ்வி பய அப்படியே கீழே விழ போவான். கோனி அப்பந்தான் சுயநினைவுக்கு வந்து ஐயோ கேப்டன் கீழே விழுகிறாரேன்னு சொல்லி அப்படியே அவனை காப்பாத்தி தூக்கிட்டு போயிருவான். மிகாசா பாத்தீங்கன்னா எல்லா டைட்டன் இருந்தும் அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி திரும்பி பாப்பான். பார்த்தா ஜீனோ ரெய்னரும் அப்படியே தொங்கிட்டு இருப்பானுங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க லெவியும் கோனியும் ஒரு சைடு தொங்கிட்டு இருக்காங்க. சுத்தி டைட்டனுங்க லெவியோட வாயில இருந்து ரத்தம் ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்குது. லெவியோட பாடி இதுக்கு மேல தாங்குமான்னு வேற தெரியல. மிகாசா ஒத்தாலால எப்படி இத்தனை பேர்த்த சமாளிக்க முடியும்? பட் இருந்தாலுமே வாங்கடா, என்னைய எத்தனை பேர் வேணாலும் வந்து அட்டாக் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்துவா. திடீர்னு பாத்தீங்கன்னா மிகாசாக்கு ரெக்க முளைக்கும். அடங்கொக்கமக்கா, இந்த பவர்லாம் இவகிட்ட இருக்கா அப்படின்ட்டு நீங்க ஷாக் ஆவீங்க. ஆனா அது மிகாசாவோட ரெக்கையில ஒரு டைட்டன் சல்லுன்னு பறந்து வந்து மிகாசா, கோனி, லெவி, ஜீனு, ரெய்னர்னு எல்லாத்தையுமே காப்பாத்தி தூக்கிட்டு போயிடும். யாரா அப்படி வந்து இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஆனியும் கேபியும். அப்படின்னா பறந்துட்டு இருக்கிறது யாரு? நம்ம ஃபால்கோ பையன் தான். அவன் வெறும் இப்ப ஜா டைட்டன் இல்ல, அவனால பறக்கவும் முடியும். ஆனிக்கே தெரியல, ஆனா அவன் பண்ணி காமிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவளால வேற என்ன பண்ண முடியும்? அதனாலதான் வந்துட்டா. ஆனா வந்தது நல்லதா போச்சு, கரெக்டான டைம்ல வந்திருக்கா. இல்லன்னா எல்லாருமே செத்துருப்பாங்க. சரி, அப்படியே பறந்து வருவாங்களா. இங்க ஆனியோட அப்பாக்கெல்லாம் அவ உயிரோட இருக்காளான்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாரு. ரெய்னர் கடுப்பாயி கேபியை புடிச்சிட்டுவான். எதுக்கு நீயும் இங்க வந்தேன்னு? நீங்க முதல்ல எதுக்கு நீ விட்டுட்டு வந்தீங்க? நானும் சண்டை போடுவேன்பா. ஆனி கிட்ட ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டா கியோமியோட கப்பல் பாத்தீங்கன்னா மொத்தமா மூழ்கிடுச்சாமா. ரம்பிளிங் ஆலையான்னு கேட்டா இல்ல, ஃபால்கோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா பாத்தீங்களா, அதுல வந்த எஃபெக்டால தான் கப்பல் ரெண்டா பொளந்துருச்சு. ஆக்சுவலா அவனால பறக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனாலுமே கியோமி அவன் மேல நம்பிக்கை வச்சு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுன்னு ஒத்துக்கிட்டு ஆனதுனால தான் கப்பலோட நிலைமை இப்படி ஆயிருச்சு. எல்லாம் அப்புறம் மிச்சம் இருந்த மெக்கானிக்ஸ், கியோமின்னு எல்லாம் ஒரு சேஃப்டி போட்ல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இவங்க இந்த ரம்பிளிங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும். சரி, அர்மீனு பீக்கெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டா அர்மீனை கேப்சர் பண்ணிட்டாங்க. அவனோட உயிர் டேஞ்சர்ல இருக்குது, அதனால உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை, அப்பதான் அவனை காப்பாற்ற முடியும்னு அவ சிரிச்சுக்கிட்டே, என்ன மிகாசா, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டாங்க, ஒன்னும் கவலைப்படாத, அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம்பா. சரி, பீக் எங்கன்னு கேட்டா அவங்க ஸ்கல்லுல போய் மாட்டினான். வார்ஹேமர் டைட்டன் ஒரே சுருகா சுருகி அவளை அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிக்க வச்சிருச்சு. இப்ப அந்த பாம வெடிக்க வச்சா மட்டும் போதும், அது மட்டும் தான் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப லெவி இருந்துட்டு நம்ம சைமல்டேனியஸா அட்டாக் பண்ணலாமா. இப்போ ஒரே வேலையை போக்கஸ் பண்ணி போனதுனால தான் இவங்களால அது கூட கீப் அப் பண்ணி நிக்க முடியல. ஒரு குரூப் அர்மீனை ரெஸ்கியூ பண்ண போகட்டும், ஏன்னா கொலோசல் டைட்டனோட எக்ஸ்ப்ளோஷன் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இன்னொரு குரூப் இரனோட கழுத்துல பாம சுத்தி வச்சிருக்கல, அதை பிளாஸ்ட் பண்றதுக்கு போகட்டும். சோ ரெண்டு டீமா போய் சைமல்டேனியஸா ஸ்ட்ரைக் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனையை தடுக்க முடியும். இல்லன்னா கண்டிப்பா கஷ்டம்பா. மிகாசாகெல்லாம் ரொம்ப ஃபீலிங்
த்ரில்லிங்கா இருக்கும். அதுலயே லெவி எல்லாம் தெளிவா சொல்லிட்டான், இனிமேட்டு இறன நினைச்செல்லாம் கவலைப்பட்டு இருக்க முடியாது, நம்ம இத பண்ணித்தான் ஆகணும்னு. மிகாசா ஏதோ ஒன்னு பேச வருவா. ஆனா அதுக்குள்ள கோனி நல்லா புரிஞ்சுக்க மிகாசா, ஃபால்கோவால பறக்க முடியுங்கிறதே நமக்கு தெரியாது, இது சடனா வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான், இல்லன்னா நாங்கெல்லாம் எப்பவோ செத்துருப்போம். சோ இன்னொரு சான்ஸ் நமக்கு இந்த மாதிரி கிடைக்காது, அதனால ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்பா. மிகாசாவால் அடுத்த வார்த்தை பேச முடியல. இப்படி ஒவ்வொருத்தருமே அவனை போட்டு தள்ள மட்டும்தான் பேசுவாங்களே தவிர யாருமே அவனை தடுக்கணும் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெறுத்து போயிட்டாங்க. ஆனா லெவிக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, ஜீக்க கொல்லணும், அவன் எங்க போனான்னு தெரியல. போனி உட்கார்ந்து கதறுவான். லெவி கடைசி வரைக்கும் சண்டை போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஆனா இவனை காப்பாத்த போய் தான் அவன் கால் டேமேஜ் ஆயிருச்சு. அதனால கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். இப்ப இவங்க எதிர்த்து சண்டை போறது ஒன்னும் சாதாரண டைட்டன் இல்ல, ஃபவுண்டிங் டைட்டன். அப்படி இருக்கும்போது நம்ம சைடு இப்படி பவர்ஃபுல்லான ஆளுங்க இல்லன்னா எப்படி நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். மிகாசாவோட மைண்ட்ல எரன் மட்டும் தான் இப்ப ஓடிட்டு இருக்கான். அப்ப ஜீன் அழுதுகிட்டே எரனை எப்படியாச்சும் கொன்னுரு மிகாசாம்பான். அவளும் அழ ஆரம்பிச்சிருவா. ஆனி தான் அவளை தடுத்து, இப்ப அதை பத்தி எல்லாம் போக்கஸ் பண்ணாத, நீ அர்மீனை மட்டும் ரெஸ்கியூ பண்ணு, தேவையில்லாத எதையும் யோசிச்சு கவலைப்படாதன்னு ஓகேம்பா. இப்ப என்னன்னா அப்படியே ஆப்போசிட் சைட்ல வந்தவங்க மறுபடியும் ரிட்டர்ன் ஃபவுண்டிங் டைட்டனை நோக்கி போவாங்க. அதே நேரம் இங்க சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, 2 கேனானோ 3 கேனானோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணுவோம். இனி இதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப எல்டியன்ஸ் எல்லாம் அங்க இருந்து வருவாங்களா, இவங்க எல்லாம் ரெஃப்யூஜிஸ் ஆச்சேன்னு சொல்லிட்டு கைய பாப்பாங்க. கையில அந்த பேண்ட் இல்ல, ஆனா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் எல்டியன்ஸ்னு. சோ மாத்தி மாத்தி கண்ணை காட்டுவாங்களா. அப்ப ஆனியோட அப்பா தான், அடிப்பட்ட காயத்துக்காக நாங்க மருந்து போடதான் இங்க வந்திருக்கோம், அதனால அவசரப்படாதீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அவனுங்க எங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல, உண்மையை சொல்லுங்க இல்ல சுற்றுவோம்னு சொல்லி மிரட்டுவானுங்க. அங்க பின்னாடி நின்னுட்டு இருந்த ஒரு ஆளு, யோ நான் தான் சொன்னேன்ல இவனுகிட்ட எல்லாம் ஹெல்ப் எதிர்பார்க்க முடியாதுன்னு, பாத்தியா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்னு வந்தா கூட இவனுங்க என்ன பேச்சு பேசுறானுங்கன்னு. அவனுங்களை விட நம்ம நம்பர்ஸ்லயும் அதிகமா இருக்கும், சண்டை போடுற எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த மாலைன்ஸ் லூசு பாயிலுங்க சண்டைனா முதல்ல எல்டியன்ஸ் தான் அனுப்பி விடுறானுங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னும் ஏகப்பட்ட பேர் கண்ணோட வருவானுங்க. பேசாம நம்ம பாட்டுக்கு தப்பிச்சிடலான்னு பார்த்தா இவனுங்களே சுட்டு கொண்டுருவானுங்கிற மாதிரி அவர் முழிச்சுட்டு இருப்பாரு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, கண்டக்டரும் கண்ணோட நிப்பான். லூசு பாயில நீ அங்க இருந்தா செத்து போயிருவேன்னு சொல்லி திட்டி தான் அவனை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இறனே ஏறி வாயில மீச்சிட்டு போயிருவான். அதுக்குள்ள எதுக்கு இந்த வேண்டாத வேலை, வேஸ்ட் லேண்டுங்க. இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி வாயில கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு செக்ரட்டரி முல்லர் வருவாரு. வந்துட்டு அந்த லூசு பாயில கண்ணை லோட் பண்ணிட்டு அப்படியே வில்லத்தனமா லுக்கு விடுவான். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா டம்மு 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 டம்முன்னு சுடுற சவுண்ட் கேட்கும். சூப்பர் அப். எல்லாம் மாத்தி மாத்தி வாயில சுட்டுக்கிட்டு செத்தாங்களா இல்ல வயித்துல சுட்டுக்கிட்டு செத்தாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah.